வின் பிரேக்கரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 9 எபிசோட் இருக்கு. யாரும் மறக்காம செக் பண்ணுங்க. கைஜி நம்பர் 8 சீசன் 3 இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு. அதையுமே செக் பண்ணுங்க. ஸோ யா வெல்கம் டு ஜிஷ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது வின் பிரேக்கரோட சீசன் 3 எபிசோட் 10ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய், நீங்க மற்றவங்கள பார்த்துக்கோங்க, ஹிராகியை மட்டும் தொடக்கூடாது. என்னடா சொல்ற? நீ சொல்றது ஓகே தானா? கண்டிப்பா, நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது. ஃபைனலா எனக்குன்னு ஒரு 1-on-1 ஃபைட்டு. இதை மட்டும் விட்டேன். பாரு அவனை பாரு, என்னை கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான்டா அவன். அதே சமயம் சாக்க வந்து உள்ளார போடுவான். என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். எதுக்குடா? இருக்கட்டும். சாக்க என்ன பண்ணுவானா, மற்றவங்களை கவனிக்க போயிடுவான். இந்த வீட்டு பார்த்தா அவங்க கிடப்பாங்க ஒரு 30-40 பேரு. இந்த பொடி நின்னவன் திடீர்னு கீழே வந்து பூந்து அப்படி ஒரு ஏத்துவாங்க பாருங்க. அவ்வளவுதான். அங்க சுத்தி இருந்த ஒரு 5 பேரு காலி. பேசுறதுக்குலாம் இங்க நேரம் இல்ல. என்னை ஒருத்தன் பாஸ் மட்டும் ஆர்டர் போடுறான். அந்த கோவத்தை எங்க காட்டுறது? திடீர்னு இந்த பகுதி எவனோ ஒருத்தன் மூந்துருவான். ஏன்னா தனியா அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நானும் சண்டை போடுவேன். நம்ம 2 பேரும் டீம். ஏன்னா மறந்துட்டீங்களா? நாங்களும் சண்டை போடுவோம். இவன் பேரு இனுகாமி, சிசிடிவில ஒரு ஆளு. சரி என் வழியில குறுக்க வராம நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. சீக்கிரமா முடிப்போமா? இப்ப முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆவானுங்க. உன்னையோட பைத்தியக்காரன் இந்த உலகத்திலே இல்லை. நானா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். அவங்க 2 பேர்த்தையும் பாத்தியா? அவங்க 2 பேரும் உண்மையிலே மனுஷங்களா? இந்த போட்டு இங்க 2 பேரும் மாத்தி சண்டை போடுவானுங்க. காலை அப்படியே எத்துவானா. இவன் என்ன பண்ணுவானா, அப்படியே சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருப்பான். டக்குன்னு கையை வச்சு ப்ரூஸ்ல ஒரு குத்துவாருல, அந்த மட்டும் ஒரு குத்து ஒரு 2 அடி பின்னாடி வருவான். அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு ஏறி ஒரு எத்து விடலாம் போக. என்னடா இதுதான் அவனோட பெஸ்டா? என்ன நினைச்சான்னு தெரியாது. திடீர்னு கண்ணுக்குள்ள கைய விட ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். அவள் தாண்டா இறகி கவுந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறப்ப காலை வச்சு மட்டான்னு ஒரு அடி தரையோட தரையா நயிர மட்டும் அடிச்சிருவானா. நான் தெளிவா உன்கிட்ட சொன்னேன், வாயை திறந்தா பேசுறதுக்கு வாய் இருக்காது சொல்லிட்டு பயங்கரமா சிரிப்பான். இந்த போட்டு இவங்கெல்லாம் அள்ளு விட்டுரும். யாரா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பீதியில இருப்பானுங்க. அவருதான் செம்ம ஜாலியா இருக்கேன். நீ முன்னாடி போன்ல சண்டை போட்ட மாட்டலாம் இல்ல, பயங்கரமா இருக்கு, செம்ம ஃபன்னா இருக்குது. இப்பதான்டா எனக்கு உயிரோட இருக்கிற மாதிரியே தெரியுது. இப்ப நீ சாக சொன்னா கூட சந்தோஷமா சாவேன். என்னை கொல்லுவியா? சாக்கோ இந்த போட்டு சம்பவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பானா. பட் இருந்தாலும் அந்த போட்டு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான். இங்கிட்டு பார்த்துட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் மாத்தி அடிச்சுப்பானுங்க. ஒருத்தன் சிரிப்பான், ஒருத்தன் காண்டில் இருப்பான். பட் 2 பேருமே மாத்தி அடிச்சிட்டு இருப்பானுங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரானுங்க. சாக்கோனே, நீ அவர்கிட்ட போய் பேச வேண்டியதானே? ஏன்னா நம்ம பாஸ் 2 பேரையும் அதுக்கு தான் உன்னை அமுச்சு விட்டாங்க. ஆனா உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா அந்த 1-on-1 அப்புறம் இப்பதான் பாக்குறீங்க. சரி சீக்கிரம் போய் பேசலாம்ல, ஏன் பேச மாட்டீங்க? எது என்னத்தடா பேசுறது? என்ன வேணா பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது என்ன வேணா பேசுங்க. இப்ப பாருங்க, அந்த பாஞ்சா இருக்கால, அவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கா? இந்த மாதிரிதான். பாஞ்சோவா சண்டேன்னு வந்துட்டா அவன் பைத்திய காலத்திலே பயங்கரமான மான்ஸ்டரு. அதோட ஒஸ்தான ஒரு விஷயம் என்னன்னா, அவனோட மண்டையில மூளை சரியான கோளாறு பிடிச்ச மூளை. அவனுக்கு வலினா அவ்வளோ உயிர். அது ஸ்பெசிஃபிக்கா சண்டேல வர வலிங்கிறது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். நார்மலான பீப்புளுக்கு வலி அப்படிங்கிறது ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி. ஆனா பாஞ்சோக்கு அப்படி கிடையாது. வலிங்கிறது அவனுக்கு ஒரு மாதிரியான சந்தோஷத்தையும் லைக் பிளஸர்ன்ற மாதிரி சொல்லலாம். அவன் வலியை வித்தியாசமா உணர்றதுனால நார்மல் பீப்புள் அடிக்கிற மட்டும் அவனை தடுக்கவே முடியாது. அவன் உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான பேட் நியூஸ். இந்த போட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பானா, இது எல்லாத்தையும் சாக்க பார்த்துட்டு இருப்பான். என்னப்பா கவலைப்படுறீங்களா? என்ன சொல்றது, நீ கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டியே. நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், அதுக்கு முன்னாடி நீனும் பாரு. ஆனா உண்மைதான், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். இந்த போட்டு பாஞ்சோவா சிரிச்சுக்கிட்டே இருப்பான், செம்ம குஜாலா இருப்பான். அப்படியே அவன் கையை விட இறகி அவன் கையை பிடிச்சி அப்படி ஒரு இழுத்து மூஞ்சில மட்டான்னு ஒரு அடிக்கு மூஞ்சில இருந்து ரத்தம் அப்படியே பீச்சிக்கிட்டு தெரியும். செம்மையா இருக்கு. ஏய், நீ அடிச்சதுக்கு அப்படியே பறந்துருப்பா. வேகமா என்ன பண்ணுவான், அவன் கையில் லாக்கா எடுக்கப்ப சுத்துவான் பாருங்க. அவன் கையை உடைச்சிருவான். லிட்டரலா அவன் கையை உடைச்சிருவான் சொல்லிட்டு வழியில கத்த. யாரா இவங்கிற மட்டும் இவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியாது. திரும்ப அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு இராகி அப்படியே பின்னாடி பிடிச்சி போ அவங்கிட்டு அப்படின்னு ஒரு இழுத்து போடுவானா. அவ்வளவுதான். இது செம்ம ஜாலியா இருக்கு. என்னடா இராகி அப்படியே நம்ம இராகிய பார்த்தோம்னா மூஞ்சி ஃபுல்லா ரத்தம். லைக் கண்ணே தெரியாது அவனுக்கு, அந்த அளவுக்கு அடிச்சு விட்டுருவான். என்னடா இப்படி ஆயிட்ட, உனக்கு கண்ணு தெரியுதா?
இந்த போட்டு மாத்தி மாத்தி குத்துவான். பட் பெருசா எல்லாத்தையும் டாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். டேய் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உதவோட அந்த பிரிட்ஜ் இருக்கும்ல, பிரிட்ஜோட கம்பிகிட்ட போய் விழுந்துருவானா. டக்குன்னு அவன் கண்ணு முன்னாடி ஓட ஏத்துவான் பாருங்க. நல்ல சண்டை போறதுக்கு நீ பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்தே சாவோமா? என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு அங்கேருந்து ஒரு குதிப்பான் பாருங்க. இவளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். ஹிராகின்னு கத்த நம்ம சாக்காவுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே 2 பேரும் தண்ணியில அப்படியே மல்லாக்க உழுவ. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹிராகி ஏற்கனவே இதுல இருந்தாலும் மயக்கமே போட்டுருவான். ஹிராகி இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இதுக்கப்புறம் சண்டை போடுறதே நிறுத்திட்டேன்னா பார்த்துக்கோ. ஹிராகி நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் கிரேட் கேப்டனா இருக்கல, என்னோட முழு பெஸ்டையுமே காட்ட போறேன். அவங்க எல்லாரும் என்னை சேர்ந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா இருந்தாலும் ஒருவேளை நீங்க மட்டும் வரலனா நான் பண்ணியிருப்பேன். ஹிராகி நான் மறுபடியும் கிரேட் கேப்டனா மாட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னோட ப்ராப்ளம் அவங்களோட ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்னால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் செய்ய போறேன். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா மாற முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா மாறுவேன். என்னைக்கா இருந்தாலும் சரி, திரும்ப அந்த மாதிரி ஒரு விஷயமா நான் என்னைக்குமே மாற மாட்டேன். எப்பொழுதும் அவங்க கூட இருக்கணும். இந்த போட்டு சாக்கவா அடிப்பான் அடிச்சுக்கிட்டே இருப்பான். பட் ஸ்டில் அவங்க நிக்கவே மாட்டாங்க. ஒரு 30-40 பேருக்கு மேல இருந்துகிட்டே இருப்பானுங்க. இந்த போட்டு கம்பி மேலாம் ஏறி ரோல் அடிச்சு வந்து ஒருத்தனை போட்டு தள்ளுவான். இனகாமி சீக்கிரமா முடிப்போம். அவங்க தெரியுறாங்களா உனக்கு? அங்க பாரு செம்மச்சிலுன்னு இருக்கு. நாங்க 2 பேரும் ஒரே நேரத்துல வந்திருக்கோம். என்ன சிங்கு உனக்கு இப்ப தெளிவா தெரியுதுல. உனக்கு உண்மையிலே நன்றி சொல்லி ஆகணும். என் கண்ணும் என் மண்டையும் செம்ம கிளியரா இருக்கு. வாழ்த்துக்கள். அப்படின்னா ரவுண்ட் 2 ஆரம்பிப்போமா? அப்படியே சுத்தி ஒரு குத்துறான்னு வர. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னமும் நான் கொலை காண்டில் இருக்கேன். திரும்ப அந்த கையை உடைக்க ட்ரை பண்ணுவான். டக்கு அவன் பிடிச்சிருந்த கையை விட்டு ஒரு ஏத்துவான் பாருங்க. அவ்வளவுதான், வாஞ்சக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிரும். பாரு ப்ரோ, அந்த பேனல பாரு ப்ரோங்கிற மாதிரி தான் இருக்கும். அடிக்கு 3-4 தடவை சுருண்டு போய் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போய் விழுவான். என்னடா இது குருவியலா பறக்குது? சும்மா சொல்லவே கூடாது. நீ அடிச்சா உதையில இது தாண்டா பெஸ்ட். ஆனா இருந்தாலும் எனக்கு சுத்தமா ஒண்ணு மட்டும் புரியல, எதனால நீ இவ்வளவு கோபமா இருக்க? சண்டைனா 4 பேர் உத வாங்க தான் செய்வான், காயங்கள் படதான் செய்யும். ஒருவேளை அந்த சின்ன பையல அடிச்சனே அதுக்கு கோபமா இருக்கியா? ஆனா இருந்தாலும் சுத்தமா புரியலடா. உண்மையிலே நீ சொன்னது உண்மைதான். ஆனா இருந்தாலும் உனக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த மாட்ட ஒரு சுச்சுவேஷனுக்கு அவனை திரும்ப மாத்துவ? நீ என்னத்தை பத்தி பேசுறதுன்னு எனக்கு புரியலடா. என்னது இது? என் காலு நகர மாட்டேங்குது. என் கையுமே சுத்தமா நகரல. இது வித்தியாசமா இருக்கு. நிறுத்துறா. உன் பல்லு பத்திரம் அப்படின்னு பயங்கரமான காண்டுல வர. எப்பெல்லாம் எனக்கு வலி வருதோ அப்பெல்லாம் என் பாடி செம்ம ஹாட்டா மாறும். என் ஹார்ட்டோட வேகம் அப்படியே பயங்கரமா துடிக்கும். என் கண்ணெல்லாம் அப்படியே பயங்கரமா விரியும். என் காதுக்குள்ள இந்த ரிங்காரம் அந்த ஃபீலிங்கே பயங்கரமா இருக்கும். ஆனா அதோட பெட்டரான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நான் சண்டை போடுறப்ப ஆப்னன் கூட எனக்கு நடக்கிற அந்த கனெக்ஷனு. நாங்க 2 பேரும் அந்த கனெக்ஷனை ஷேர் பண்றப்ப எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தானே எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கரான ஆப்னன்னா ஸ்ட்ராங்கரான பெயின். அதனால செம்மையான கனெக்ஷனும் கிடைக்கும். எப்பெல்லாம் நான் சாவை தொட்டு பார்த்துட்டு வரணும், அவனை தோக்கடிக்கிறப்ப அந்த ஃபீலிங் இருக்கே எப்பா என்னத்த சொல்றது, அந்த மாதிரி ஃபீலிங் இந்த உலகத்திலே கிடையாது. ஆனா இப்ப என்ன நடக்குது? என்ன இது? என்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த உதவாக்கறத்தனம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஹோப்லெஸ்ஸான இந்த நிலைமை. வலி மட்டும் தான் எனக்கு தெரியுது. எனக்கு வெறுப்பா இருக்கு. என்னால இந்த மாதிரி இருக்க முடியாது. ஒருவேளை நான் சாக போறேனா? இல்ல எனக்கு சண்டை போடுறது ஒன்றும் பிடிக்காம இல்லை. ஆனால் உனக்கு சண்டை போடுறதுல இந்த வர ஹைங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் உன் கூட சண்டை போடுறத நான் வெறுக்கிறேன். ஏன்னா நீ ரொம்ப ஃபாரா போயிடுவ. மனுஷங்க கிராஸே பண்ணக்கூடாத லைன்லாம் இருக்குது. நீ நினைக்கிற மாதிரியே மற்றவையும் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். என்னைக்கெல்லாம் சண்டை போகணுன்னு உனக்கு தோணுதோ அப்போல்லாம் என்கிட்ட வா. கொய்யால நான் ரெடியாக இருப்பேன். எங்கேயும் போகக்கூடாது. கண்டுபிடிச்சி சண்டை போடு. திரும்ப 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 நரகத்தை பார்க்கணும்னா அந்த நரகத்தை நான் உனக்கு காட்டுறேன். இந்த பகுதி இவனுக்கு அள்ளு விட்டுருவோம்ல, சிவராயிட்டு இருப்பான். உடம்புலாம் ஃபுல்லா நடுங்க, லிட்டரலா அழுகவே ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹிராகி அவனை அப்படியே போட்டு போயிடுவான். இந்த போட்டு சாகவா அடிப்பான் வந்துகிட்டே இருப்பானுங்க. இதே எத்தனை பேரா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு எங்கேருந்து வந்தாலும் தெரியாது, இவனை களத்துல இறங்கிடுவான்.
இவளை பார்த்தாலும் ஒரு சந்தோஷமா இருக்கும், இருந்தாலும் ஒரு மாதிரி ஆயிடுவான். சாரி சாக்கோ, தனியா விட்டனா? நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், இருந்தாலும் நான் தான் அதை சீக்கிரம் முடிச்சிருக்கணும். ஏன்டா என்ன கோச்சிக்கிற? நீ தானே சொன்ன என்னை பார்த்துக்க சொல்லி, ஏதாச்சும் ஒன்று பண்ணி இங்கே சண்டை போடாத, போய் தரடா. ஆமாம்மா நான் தான் சொன்னேன், ஆனால் கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா தானே இருக்கும். அதை இந்த போட்டு வருவானுங்க, தண்ணியில் விழுந்ததுனால ஃபோன் எடுத்து செக் பண்ணுவானா. பார்த்த இவனுக்கு ஒரே சாக்கு. என்ன போட்டிருப்பானுங்கன்னா அந்த சாக்குராவ் சுகிஸ்தாக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருப்பானுங்களாம். யாரா இவ? இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நீங்கள் தான்டா பார்த்துக்கணும், சாக்குரா சுகிஸ்தா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். அட் த சேம் டைம் ஆக்சுவலாக வின் பிரேக்கர் முடிய போது கரெக்டாக சொல்லணும் ஒரு 4 to 5 வீடியோவில் முடிஞ்சிடும். ஓகேவா? மெம்பர்ஸுக்கு ஒரு 3 நாளுக்குள்ளேயே அப்டேட் பண்ணிடுவேன், ஃபுல் வின் பிரேக்கரும் முடிஞ்சிடும். அடுத்து நான் வந்து டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் போடலாமா இல்லை டாண்டடானோட அடுத்த சீசன் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் கைஜி நம்பர் 8 மெம்பர்ஸ்க்கு போடலான்னு இருக்கேன். அது ஒரு 2 வீடியோ வந்ததுக்கப்புறம் வின் பிரேக்கர் ஃபுல்லாக முடிச்சுட்ருவேன். ஸோ லவ் யூ ஸோ மச்.